அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாத பணிக்கு என் பணியை துவங்குகின்றேன். முருக முகுந்தமாள் மருக முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே செந்தில் முதல்வன் வாயுவன் மருகனே ஒரு கை மோன் தம்பி உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிச்சியில் உள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தார். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நத்தமிழ் மொழிய அனைத்து மக்களும் என்னை செல்லமாது ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி வென்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிச்சியில் உள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தார்கள். பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. மீனாட்சி மேல ஒரு மரியாதை என்ன பண்ணுவாரா அப்படின்னா அவருடைய அலுவலகத்துக்குள்ள போகும்போது தன்னுடைய காலணிகளை வெளியே கட்டி வச்சுட்டுதான் உள்ள போவாரா. யாரு? ஆங்கிலேயர் ரோஸ் பீட்டர் சொல்லக்கூடிய ஒரு கலெக்டர். அப்ப ஒரு முறை மதுரையில நிலைநடுக்கம் வரும்போது இரவு நேரத்துல ஒரு குழந்தை அவருடைய வீட்டு கதவை தட்டி வெளியில வான்னு சொல்லி கூப்பிட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா நம்ம பேரை சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. வெளியில போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை ஒண்ணு கதவை தட்டி கூப்பிடுது, வெளியில வா அப்படின்னு சொல்லி. எதுக்குமா யாருமா இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியில வா விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்ல இவர் உள்ளேயே நின்றுருக்காரு. கையை பிடிச்சி இழுத்துருச்சு அந்த பிள்ளை. கையை பிடிச்சி இழுத்தோட இந்த வீடு தரமட்டமாயிடுச்சு. தரமட்டமானோட பாக்குறாரு, என் உயிரையே காப்பாத்திக்கே யாரு நீனு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை நோக்கி அந்த குழந்தை ஓடிச்சான். அப்ப வந்தது மீனாட்சி தான் சொல்லி அவர் என்ன பண்ணாரா, நீ எப்படி இருப்பேன்னு கூட உள்ள வந்து உன்னை நான் பார்த்தது கிடையாது, ஆனா ஏன் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது காலணி கூட போடாம அந்த கல்லுலையும் முள்ளையிலும் எனக்காக நடந்து வந்திருக்கேன். நான் வேற நாட்டுல இருந்து வந்து வேலை பார்க்கிறேன், எனக்காக வந்து என் உயிரை காப்பாதுன்னு சொல்லி வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லியே அவருடைய பேர்
பதிச்சு பாதரட்சகம் வைரத்தினால செஞ்சு கொடுத்தாரா. யாரு? ஒரு ஆங்கிலேயரு, ரோஸ் பீட்டர்னு சொல்லக்கூடியவர் மீனாட்சிக்கு பாதரட்சகம் வைரத்தினால செஞ்சு கொடுத்தாரா. அந்த அம்மா எப்போ போட்டு வருவாங்க அப்படின்னா குதிரை வாகனத்துல வரும்போது போட்டு வருவாங்க. அதனால வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. வேற இடத்தை சார்ந்தவங்க அவங்க கும்பிட்டாதான் மீனாட்சி கேட்பான்னு கிடையாது. மனதார யாரு நினைச்சாலும் அவங்களை காப்பாற்றலாம். அப்பேற்பட்ட சிறப்பு என் தாய் மீனாட்சி மட்டுமே இருக்கு. அப்பேற்பட்ட வழி ஒரு வார்த்தை விழுந்து விட்டு பண்ணி உங்களை சிறப்பாக இருக்கு என்றுதான் இங்க சண்டிகேஸ்வரர் என்பவர் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா சிவபெருமானோட கணக்கு பிள்ளை. கடவுள்களே ரெண்டு பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்கு. ஒன்னு யமதர்மனுக்கு, இன்னொன்னு சிவபெருமானுக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. ஹலோ ஹலோ அவுட்டர் போகுது தலைவா. அப்பேற்பட்ட சிறப்பு. அவுட்டரை கூட கட் பண்ணுங்கண்ணே, இங்க இருக்கவங்க மட்டும் பார்த்தா போதும். அவுட்டர்ல அங்க வீட்டில் படுத்துக்கிட்டு யாரும் பார்க்க வேணாம். இங்க அவுட்டரை கட் பண்ணிட்டு இன்னர் மட்டும் வைங்க. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. இந்த சண்டிகேஸ்வரர் வந்து சிவனோட சொத்து குலநாசன்றவனத்தை போய் சிவனை கும்பிட்டுட்டு, பொதுவாகவே சிவனுக்கு நந்திக்கு இடையில போய் சாமி கூடக்கூடாது. அதுவே பெரிய பாவம். ஏன்னா சிவனோட சிந்தையில் இருக்க யாரையுமே கிடைக்க கூடாது.
நந்தி பகவானாகப்பட்டவர் அனுதினமும் சிவனோட சிந்தையில் இருக்கவர். அப்ப நந்திக்கு சிவனுக்கு இடையில போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த சண்டிகேஸ்வரர் என்பவர் என்ன பண்ணுவாரா, சிவனோட சிந்தையில் இருக்கவர். சிவனை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வலது புறத்துல இருக்க சண்டிகேஸ்வரரை எப்படி கும்பிடணும் அப்படின்னா, சிவனுடைய பக்தியை தவிர இந்த ஆலயத்திலிருந்து வேற எதையும் எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லி கையை தொடச்சு காமிச்சிட்டு தான் சாமி கும்பிட்டு வரணும். இனிமே போய் கையை தட்டி கும்பிடுறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் பெரிய பாவம். ஒரு ஆலயத்துக்கும் கும்பிடுற முறை இருக்கு. சைவ ஸ்தலத்துக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். சைவ ஸ்தலம்னா எது அப்படின்னா பட்டை போட்டிருக்க சாமி. எந்தெந்த சாமிலாம் பட்டை போட்டிருக்க அந்த சாமி கோயிலுக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கும்பிட்டு வரணுமா, சாமியை கும்பிட்டுட்டு கோவிலில் 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வரணும். அவதான் சாமி நம்ம கூட வரும். இந்த நாமம் போட்டிருக்கு பாருங்க சாமி, நாமம் போட்டிருக்க பெருமாளுடைய ஆலயத்துக்கோ மகாலட்சுமியோட ஆலயத்துக்கோ போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் உட்காராம எந்திரிச்சு வந்துடணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உட்கார்ற இடத்துல மகாலட்சுமி உட்காந்துப்பா. அப்படி சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்கு. அதனால முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லக்கூடிய ஹலோ ஹலோ ஐவக நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர் 7 பேர். ஆமா, 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லைன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்துல இருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். இந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி. அவளை நாங்க இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்க எல்லாம் துப்பு கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேர் அழகி. அதுக்கு முன்னாடி என் சொந்த வந்தங்களே மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சிரவணனை, உகனை, யாரு முகனை, அந்த வாழ முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். அந்த முருகப்பெருமான் மீது எப்பேற்பட்ட காதல் 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 காதலிக்கும் சொல்லும்போது யாருக்கும் கோவம் வராதுல, ஏற்கனவே கோவத்துல இருக்கான். அப்புறம் கிடையாது, நான் யாருக்காக காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். புரியலையே. ஆமா, பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகவும் நாட கூழ் சார்பாகவும் நன்றி என்று கிடந்த வணக்கம். அதனால யாருக்காக தெரியுமா காதலிக்கிறேன்? உங்க எல்லாருக்காக தான். நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. பிச்சை எடுக்க என்ன திருவோடா இவ்வளவு சீக்கிரமா? சரி, இன்னும் 4 இருக்கு. அந்த ஓடு கிடையாது. சிதம்பரத்துல இருக்கே 21,600 தங்க ஓடுகள். அதுல இருக்க ஒண்ணு கொடுப்பா. நீங்க என்ன பிள்ளை குட்டியோட பொழைச்சுப்பீங்களா? பிள்ளை குட்டியோட களிதான் நீங்க. நாங்க இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டா மாப்பிள்ளைய கொண்டு போய் எங்க நிப்பாட்டு? அதெல்லாம் நிப்பாட்டிடுவோம். நல்ல நிலைமையில தான் நிப்பாட்டுவோம். அதனால எத்தனை வயசை காதலிச்சு? 5 வயதில் அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வட்டி வேலனி 5 வயசுல இருந்து காதலிச்சிருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லைனாலும் அவரை தான் கட்டுவேன். காதலிச்சவரையும் கரம் பிடிக்க வேணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால எப்பேற்பட்ட காதல் அவர் மேல